அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மளே அதிகமான நபர்கள் நோன்பு வைத்த நிலையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், நம்மிடத்தில் பெரும்பான்மையாக இந்த ரமலானுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஏனைய நாட்களாக இருந்தாலும் சரி, மிக பெரும்பான்மையாக நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு குற்றம், நம்மை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு குற்றம் என்னவென்றால் பிறரை பற்றிய புறம் பேசுவது. அன்பார்ந்தவர்களே, புறம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ பேசுவதுதான் புறம் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவரிடம் இருக்கக்கூடிய தவறைத்தானே சொல்கிறோம், இருப்பதைத்தானே சொல்கிறோம், இது எப்படி புறமாக ஆகும், இது எப்படி தவறாக ஆகும் என்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த தவறை பேசினால்தான், இருப்பதை பேசினால்தான் அது புறமாகும், இல்லாத ஒன்றை பேசினால் அது அவதூறாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பிறரை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் நன்மையான விஷயத்தை மாத்திரம்தான் பேச வேண்டும். வாய்மூடி அல்லது வாய்மூடி நாம் மௌனியாக அமைதியாக சென்று விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், மன்கானி மினபில்லா வலமில் ஆஹிர், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லை என்றால் அவர் வாய்மூடி அமைதியாக சென்று விடட்டும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நாம் பிறரை பற்றி பேசுவதாக இருந்தால் நல்லதைத்தான் பேச வேண்டும், இல்லை என்றால் அமைதியாக நாம் சென்று விட வேண்டும். பிறரை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இப்படி நிறைய நாம் பிறரை பற்றி பேசுவதற்கு, ஃபேஸ்புக் மூலமாக இப்படி நிறைய சமூக வலைதளங்கள் மூலமாக பிறரை பற்றி நாம் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தில் புறம் என்பது அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது நீங்கள் ஒரு சகோதரனை பற்றி புறம் பேசுவது அவருடைய மாமிசத்தை நீங்கள் புசிப்பதற்கு, தின்பதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வயிலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா, எவர்கள் புறம் பேசி திரிவார்களோ அவர்களுக்கு நரகம் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். இப்போ அன்பார்ந்தவர்களே, அந்த காரியத்தை விட்டு மிக மிக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். பிறரை பற்றி பேசுவதே நமக்கு கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில் ஹாஜத்துன் யதா துஆமஹு வ ஷராப, யார் நோன்பு வைத்த நிலையில் அவர் தீய சொற்களை பேசுவதையும் தீய செயல்களை செய்வதையும் விட்டுவிடவில்லையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அவர் குடிபானத்தையும் சாப்பிடக்கூடிய உணவையும் விட்டிருப்பது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்விற்கு நாம் காலை இருந்து மாலை வரைக்கும் கடுமையான வெப்பமாக இருந்தாலும் கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட உள்ளே செலுத்தாமல் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒளி செய்யும்போது கூட, வாய் குப்பளிக்கும் பொழுது கூட யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட நாம் அல்லாஹ்வை பயந்து நோன்பு முறிந்து விடுமோ என்கிற அச்சத்திலே ஒரு சொட்டு தண்ணீரை கூட உள்ளே செலுத்தாமல் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹ்விற்கு நோக்கமல்ல, அந்த உணவையும் நீங்கள் குடிபானத்தையும் தவிர்த்திருப்பது உங்களுடைய பாவத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தவில்லை என்றால், நீங்கள் புறம் பேசியிருந்தால், தீய சொற்களை செயல்களை செய்திருந்தால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, நாம் நோன்பு வைத்து கொண்டு பிறரை பற்றி புறம் பேசுவதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய நன்மை இழக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், புறம் யாரை பற்றி பேசலாம், எந்த சந்தர்ப்பத்தில் புறம் பேசுவது அனுமதி என்றால், அறிஞர் பெருமக்கள் ஒரு 3 விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 3 விஷயமான ஆகமான ஒன்றை சொல்கிறாங்க. அது புறமாக மாறாது. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறரை பற்றி நாம் நீதிபதி இடத்துல அல்லது ஜமாத் தலைவர் இடத்துல இவரை பற்றி சொல்ல வேண்டும், அவர் நமக்கு துன்பம் இழைத்து விட்டார், அதற்கான நீதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்யலாம், அந்த நீதி மையத்தில் சென்று நீதிபதி இடத்துல நாம் அவரை பற்றி பெயரை சொல்லி அவருடைய தவறை சுட்டி காட்டலாம். இது அனுமதி உண்டு. இது புறமாக ஆகாது. ஏன்னா நீதி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தவறை சொல்லித்தான் நாம் ஆக வேண்டும். இது ஒன்று. 2வது சொல்கிறாங்க, நீ அந்த நபரை பற்றி மக்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் அந்த நபரிடம் ஏமாந்து விடுவார்கள் என்று சொன்னால், மக்களை ஏமாத்துகிறார் என்றால் நாம் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம், அவரை பற்றிய அந்த குற்றத்தை மக்களுக்கு தெரிவிக்கலாம். 2வது. 3வது சொல்கிறாங்க, அல்லது அந்த நபரை திருத்துவதற்காக அவர் யார் சொன்னால் திருந்துவாரோ அவரிடம் மட்டும் போய் என்ன செய்யலாம், அவருடைய தவறை பற்றி சொல்லி அவரை திருத்துவதற்கான முயற்சியை நாம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரனாகிய அநியாயக்காரனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், அநியாயம் செய்யப்பட்டவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவர் அவருக்கு நாங்கள் உதவி செய்வோம், சரி, அநியாயம் செய்யக்கூடிய நபருக்கு எப்படி நாங்கள் உதவி செய்வதுன்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை அநியாயம் செய்ய விடாமல் நீங்கள் தடுங்கள், அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நேரடியாக அவனிடம் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லி கேட்க மாட்டார்கள் என்கிற நிலை இருந்தால் நாம் என்ன செய்யலாம், யார் சொல்லி கேட்பார்களோ அவரிடம் சென்று என்ன செய்யலாம், அதை நாம் சொல்லி அவரை திருத்தக்கூடிய வேலையை செய்யலாம். அது புறமாக ஆகாது. இந்த 3 காரியத்தை தவிர
நாம் நீதிபதியிடம் சென்று நாம் வந்து முறையிட்டு நம்முடைய அந்த குற்றத்திற்கான நீதியை கேட்பது, ஆயுதத்திற்கான நீதியை கேட்பது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவனை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் மாத்திரம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதை மூணாவது வந்து அவனை திருத்துவதற்கான வேலையை நாம் பார்ப்பது. அந்த திருத்துவதற்கான நபரிடம் சென்று அவரிடத்தில் வந்து அவனை பற்றியான குறையை நாம் சொல்வது. இதை தவிர உள்ள மற்ற அனைத்துமே நிச்சயமாக புறமாகத்தான் இருக்கும். இதை தவிர மற்ற விஷயத்தில் நாம் என்ன செய்ய முடியாது. பிறருடைய குறையை பற்றி வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் துளி அனுமதி இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலகட்டத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு நாம் அந்த பிறரை பற்றி புறம் பேசுவது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நோன்புடைய நன்மை இழக்க செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய குற்றத்தை விட்டு தவிர்த்து கொண்டு சொல்லப்பட்ட அடிப்படையிலே மார்க்கத்தை பேணி பிறரை பற்றி நன்மை மட்டும் மாத்திரம் பேசுவோம், தீமையை விட்டும் நாம் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.